வெண்முரசு. வெண்முகில் நகரம் 45. பகுதி 10. சொற்களம் 3. வாசிப்பது சந்தீப். உணவுக்குப் பின் அனைவரும் மறுபக்கமிருந்து பெரிய இடைநாழி வழியாக நடந்து வந்து 4 பக்கமும் பெரிய சாளரங்களில் வெண்ணிறமான பட்டுத்திரைச் சிலைகள் காற்றில் நெளிந்தாடிய இசைமன்றில் கூடினர். பெரிய வட்டவடிவ கூடத்தில் மரவரிமத்தை மேல் பட்டு விரிக்கப்பட்டு அமர்விடம் அமைக்கப்பட்டிருந்தது. சாய்ந்து கொள்ள செம்பட்டு உரையிடப்பட்டு உருளைப் பஞ்சனைகளும் சுற்றணைகளும் போடப்பட்டிருக்க, மேலே பட்டுத்திரைச்சீலை பறக்கும் தொங்கு விசிறிகளும் பாவட்டாக்களும் வெளியே சென்ற சரடுகளால் இழுக்கப்பட்டு அசைந்தன. நடுவே இருந்த அணிச்சேக்கையில் துருபதன் அமர்ந்து கொள்ள வலப்பக்கம் கிருஷ்ணனும் சாத்யகியும் அமர்ந்தனர். இளவரசர்கள் பின்னால் அமர அமைச்சர்கள் இடப்பக்கம் அமர உண்டாட்டகத்தில் இருந்த அதே முறைமைப்படி அனைவரும் அமைந்தனர். எதிர்ப்பக்கம் தனியாக அமைந்த சேக்கையில் 2 அரசியரும் திருப்பதியும் அமர அவர்களுக்குப் பின்னால் அரண்மனை மகளிர் அமர்ந்தனர். பெண்கள் உட்பட அனைவருமே மதுமயக்கில் மெல்லிய ஆட்டத்துடன் இருந்தாலும் எவரும் உரக்கப் பேசவில்லை. உடைகளின் அசைவுகளும் மெல்லிய குரல்கள் இணைந்த முழக்கமும் மட்டுமே கேட்டன. மறுபக்கம் இடைநாழியில் சங்கொலி எழுந்தது. அங்கிருந்த பட்டுத்திரை 2ஆக விலக நீலவண்ணத் தலைப்பாகையும் கரிய பெருமார்பில் மகரகண்டியும் மணிக்குண்டலங்களும் அணிந்த இசைச்சூதன் கையில் குறியாழுடன் வந்தான். அவனைத் தொடர்ந்து நந்துனியுடன் விரலியும் குறுமுழவும் கைத்தொடியும் பயிற்றும் 2 இணைச்சூதரும் வந்தனர். சூதன் வந்து முப்புறமும் திரும்பி அவையை வணங்கியபின் அவனுக்கெனப் போடப்பட்டிருந்த சிறிய மரமேடையில் மாந்தோலிருக்கை மேல் அமர்ந்தான். அவனுக்கு இடப்பக்கம் விரலியும் வலப்பக்கம் முழவு பாணரும் அமரத்துடையர் பின்னால் அமர்ந்தார். அவர்கள் தங்கள் இசைக்கருவிகளை முன்னரே மீட்டி இறுக்கியிருந்தனர். சூதன் திரும்பி விழிகளாலேயே முழவரிடம் பேசிவிட்டு விரலியிடம் ஓரிரு சொல் பேசினான். அவள் தலையில் தொங்கிய மலர்ச்சரம் அசைந்து அழகிய கழுத்தை வருடி ஆசைய தன் நீண்ட கருவழிகளை சற்றே சாய்த்து ஆமென்பது போல் தலையசைத்து தன் நந்துனியை விரல்களால் மீட்டிக் கொண்டாள். யாழ் முனகியது. முழவும் ஆம் 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 என்றது. சூதன் மமகாரத்தில் வண்டு இமிழ்வது போல இசையின் மண்டலத்தை பாடிக் காட்டினான். துருபதன் வேறேதோ எண்ணத்தில் திரும்புவது போல கருணரை நோக்கி சற்றே சாய்ந்தார். கிருஷ்ணன் மருதப் பெரும்பண்ணில் செய்திடம் என்ற தென்னக வடிவம். அவர்களின் இசை நூலில் 4ஆம் தரத்தின் 82வது பூரநிலையின் சிறிதிடம் என்றான். ஆம், இரவுக்குரியது என்று துருபதன் சொல்லி தலையசைத்தார். கருணர் கிருஷ்ணனை நோக்கி புன்னகை செய்தார். இங்கே இந்தப் பண் இல்லை என்றார் துருபதன். கிருஷ்ணன் எதையும் சொல்லாமல் புன்னகை செய்தான். கருணர் ஏதோ சொல்ல துருபதர் ஆம், இருக்கிறது. ஆனால் அதன் அளவுகள் வேறு என்றார். சூதன் பாடத் தொடங்கினான். வாக்தேவி வாழ்த்துக்குப் பின் பாஞ்சாலத்தின் குலமரபை கிளத்தி ஐந்தன்னையரை வணங்கினான். யாதவ குலமரபை பாடி வாழ்த்திய பின் கிருஷ்ணனை புகழ் பாராட்டி முடித்து தலை வணங்கினான். யாழ் மட்டும் சற்று நேரம் முனகிக் கொண்டிருந்தது. பின்னர் கைகூப்பி கண்மூடி தைத்திரிய பிராமணத்தின் முதல் செய்யுட்களை சந்தத்துடன் சொல்லி கதையைத் தொடங்கினான். தேவர் வணங்கும் சொற்கள் கொண்ட தேவபாக சிறுதார்சை வணங்குவோம். சிறுஞ்சேர்களும் குருக்களும் சென்னியில் சூடும் அவரது பாதங்கள் வாழ்க. தாக்ஷாயண யாகத்தில் கனிந்த அவரது எண்ணங்கள் வெல்க. ஐதரேய பிராமணத்தின் அழகிய சொற்களால் சொல்லப்பட்ட இக்கதையை எளியவனின் இசைச் சொற்களும் அணி செய்வதாக. ஓம், அவ்வாறே ஆகுக. தைத்திரிய குறுமுறையின் தொல்முனிவர் 400வர் வழிவந்தவரும் 4 வேத முறையறிந்தவருமான சுருத முனிவரின் ஒரே மைந்தராகிய தேவபாக சிறுதாசர் மொழியறியும் முன்னரே வேதமறிந்தவர். எழுதாச் சொல் பயின்று தேர்ந்தமையால் மூச்சிலேயே வேத சந்தங்கள் ஒலிப்பவர். அவரது கால் தொட்ட மண்ணில் மலர்கள் எழுந்தன. நிழல் தொட்ட காற்றில் பறந்த பறவைகள் இசை வடிவாயின. வேதவடிவர் என்று அவர் வாழ்த்தப்பட்டார். அவரது நாவுதற்கும் இச்சொல்லும் வேதமென்றே அமையும் என்றனர் வைதிகர். 1000 ஆண்டுகளுக்கு முன் அவரது குலமூதாதையரின் சொல்லில் எழுந்தது சவிதாவை போற்றும் காயத்ரி என்றனர் வேதமரபறிந்த அறிஞர். வேதச் சொற்களைக் கடைந்து வெறும் சித்தமெனும் சமித்தில் சவித்ராக்னியை எழுப்பி தழலாடிப் பெருகச் செய்யும் பெருந்திறன் கொண்டிருந்த சுருதரின் காலத்தில் மண்ணில் வாழ்ந்த 10,000 பறவைகளும் வேதங்களை அறிந்திருந்தன. பசுக்கள் அறிந்திருந்தன.
ஞானியர் சொல்லில் முளைத்து வேரூன்றி விழுது பரப்பி பாரத வருஷமெங்கும் பரவியது வேதம். 108 வைதிகர் குலங்களும் 41 ஆசிரிய முறைகளும் உருவாயின. ஆண்டுக்கு 4 முறை வேதம் பிறந்த ஐதரேயம், கைகோஷிதகம், தளவகரம், சௌனகம், தைத்திரியம் என்னும் 5 தூய காடுகளில் வைதிகர் கூடி வேதத்தை முற்றோதும் வழக்கம் உருவாகியது. மரங்களில் உறங்கும் மலைச்சீவடிகள் என பல்லாயிரம் தொண்டைகள் ஒற்றைக் குரலில் பாடியபோது வேதம் உருகி இணைந்து ஒன்றாகியது. எம்மானுடர்க்கும் உரியதாகியது. தூய காடுகளில் வேள்விகளைச் செய்யும்போது இறுதி நாள் ஆகுதியை 8 வகை அணியியல்புகள் கொண்ட இளம்பசுவை பலி கொடுத்து அதன் குருதியை எரியளித்து முழுமையாக்கும் தொல்மரபு இருந்தது. வேள்விப் பசுவின் உடல் 108 தேவர்கள் வந்து குடியேறியமையால் அவர்களின் உடலேயாகும் என்றது வேதமுறைமை. அதன் கருநிறக் கால்களில் வாயுவும் வெண்ணிற வயிற்றில் வருணனும் அதன் செந்நிற நாவில் அனலோனும் கொம்புகளில் யமனும் அமுதூரும் மடியில் சோமனும் ஒளிவிடும் விழியில் இந்திரனும் நெற்றியில் சூரியனும் வாழ்கிறார்கள். அதன் முகம் பிரம்மன், இதயம் சிவன், பின்பக்கம் விஷ்ணு. அதன் யோனியில் திரு வாழ்கிறாள். அப்பசுவை உண்பவர்கள் இப்புடவியை உண்கிறார்கள். அத்தனை வைதிகரவைகளுக்கும் பொதுவாக வேள்விப் பசுவை பங்கிடுவதென்பது மேலும் மேலும் கடினமாகிக் கொண்டே சென்றது. குளம்புகள் முதல் கொம்பு வரை பசுவை பங்கிடுவதன் கணக்கு தொல்குடி வைதிகரான சுருதருக்கே தெரிந்திருந்தது. வேள்விக்குடியினர் பெருகியபோது 100 பெருக அவிபங்கிடும் கணக்கு ஒன்றை 118 வரிகளும் 600 சொற்களும் கொண்ட செய்யுளாக யாத்து தன் மைந்தனாகிய சிறுதார்சனுக்கு கற்பித்தார். அந்தக் கணக்கு அவனிடமன்றி பிறரிடம் செல்லக்கூடாதென்று ஆணையிட்டார். அக்கணக்கை அறிந்தவன் வைதிகத் தலைமையை ஆள்கிறான், அதை இழந்தால் வைதிகம் தலைமையின்றி சிதறும் என்றார். அகவை முதிர்ந்து அவர் தேவபாக சிறுதார்சர் என அழைக்கப்பட்ட பின்னரும் வேள்விப் பசுவை பங்கிடும் கலையை பிறர் அறியவில்லை. வேதகுலங்கள் பெருகி ஒரு பசு 12,000 துண்டுகளாக பங்கிடப்பட்ட பின்னரும் கூட அவரே தலைமை அவிபாகராக இருந்தார். வலக்கழுத்தின் பெருங்குழாய் வெட்டப்பட்டு பசுங்குருதி எரிகுளத்தில் அவியாக்கப்பட்டு விழி நெருப்பை நோக்கி ஒளிவிட்டு கிடக்கும் வெண்பசுவை நோக்கியதுமே அதை 12,000 துண்டுகளாக அவர் தன் நெஞ்சுக்குள் பார்த்து விடுவார் என்றனர். ஒவ்வொரு வேதகுலத்திற்கும் உரிய தேவர்களும் துணைத்தேவர்களும் எவரென அவர் அறிந்திருந்தார். கபிலமரபு கால்களுக்கு உரியதாக இருந்தது. அவர்களுக்கு பசுவின் கண்ணிலும் உரிமை இருந்தது. கௌண்டின்ய மரபு பசுவின் கொம்புக்கு உரிமை கொண்டது. பசுவின் அகிடில் ஒரு துளியிலும் அதற்கு உரிமை இருந்தது. சாண்டில்ய மரபு பசுவின் கண்களையும் நெஞ்சையும் உரிமை கொண்டிருந்தது. பிருகு மரபுக்கு மட்டுமே உரியது எரிவடிவான நாக்கு. அதை பிருகு மரபில் இணைந்த 12 மரபுகள் பங்கிட்டுக் கொண்டன. தேவபாக சிறுதார்சர் தொட்டு பங்கிட்டால் ஒரு துளியும் குன்றாமல் கூடாமல் ஒவ்வொருவரும் பசுவை பெறுவர் என்று அனைவரும் நம்பினர். ஆனால் அவர் முதிர்ந்து விழிமங்கை சொல்லிருந்த போதும் தந்தை தனக்களித்த அச்சொல்லை கைவிடவில்லை. காட்டெறி என வேதம் பாரத வருஷத்தில் படர்ந்தது. தண்டகாரண்யத்திலும் வேசரத்தின் அடர்காடுகளிலும் தெற்கே திருவிடத்திலும் தமிழ் நிலத்திலும் அது வேரூன்றியது. காந்தாரமும் காமரூபமும் வேதம் கொண்டன. அங்கெல்லாம் வேள்விக்குப் பின் அவிபாகம் கொள்வதில் பூசல்கள் எழுந்தன. எனவே தேவபாகரிடம் இருந்து பசுவை பங்கிடும் செய்யுளை கற்க 12 மாணவர்களை வைதிகரவை தேர்ந்தெடுத்து அனுப்பியது. அவர்கள் தேவபாகரிடம் மாணாக்கர்களாகச் சேர்ந்து 12 ஆண்டு காலம் பயின்றனர். ஆனால் ஒரு சொல்லையேனும் அவர்களுக்குச் சொல்ல தேவபாகர் உளம் கனியவில்லை. தேவபாகர் அகவை முதிர்ந்து வருவதை வைதிகரவை அறிந்து அஞ்சியது. அவர் அச்செய்யுளை மறப்பாரென்றால் பின்னர் வைதிகர்களை ஒருங்கிணைக்க முடியாமலாகும், தூய காடுகளில் வேதம் எழாமலாகும் என்று அஞ்சினர். அந்நிலையில் ஒருநாள் முதுவைதிகரான பிரஹஸ்பதி தண்டகக் காட்டுக்குள் செல்கையில் மலைச்சிறுவன் ஒருவன் புதருக்குள் ஓசையின்றி ஒளிந்திருக்கும் பூனையை அம்பெய்து வெல்வதைக் கண்டார். பூனை தெரியாமல் கேளாமல் எவ்வண்ணம் அதை அவன் செய்தான் என்று கேட்டார். அதன் மூச்சிலாடும் இலைகளைக் கொண்டு அதன் இடத்தை அறிந்ததாக அவன் சொன்னான். அவன் காட்டின் சரிவில் கன்று மேய்த்த மலைமகள் ஒருத்திக்கு பெருவைதிகரான பதர்வில் பிறந்தவன் என அறிந்தார். அவனுக்கு கிரிஜன் என்று பெயரிட்டு தன்னுடன் அழைத்துக் கொண்டார். அவனுக்கு வேதம் அளித்து வைதிகனாக்கி தேவபாகரிடம் அனுப்பினார்.
முதியவரான தேவபாகர் தன் தந்தை சொன்ன நுண்மொழி மறவாமலிருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் காட்டில் அசிக்னி ஆற்றின் விரிந்த மணற்கரையில் தன்னந்தனியாக அமர்ந்து ஓசையின்றி அச்செய்யுளை 7 முறை சொல்லிக் கொள்வது வழக்கம். அதைக் கேட்கும் தொலைவில் அவர் எவரையும் நிற்க வைப்பதில்லை. தன் இதழசைவை எவரும் காணலாகாதென நீர்வழி நோக்கி திரும்பி அமர்ந்திருப்பார். அவருக்குப் பின்னால் புதருக்குள் அமர்ந்திருந்த கிரிஜன் ஒரு மென்பஞ்சுத்துகளை காற்றில் விட்டு அது அவர் முன் வாயருகே பறக்கச் செய்தான். அவரது உதட்டசைவில் மென்பஞ்சு பிசிறு கொண்ட அசைவைக் கண்டு அச்சொற்களை உய்த்தறிந்தான். நுண்மொழியைக் கற்று மறுநாளே ஆசிரியரின் அடிபட்ட மண்ணைத் தொட்டு நெற்றியில் இட்டபின் திரும்பி தண்டகாரண்யம் சென்றான். தானில்லாமல் பெருவேள்விகள் நிகழ்வதையும் பிழையில்லாமல் வேள்விப்பசு பங்கிடப்படுவதையும் அறிந்த தேவபாகர் சினம் கொண்டு சடைமொழியை அள்ளிச் சுழற்றிக் கட்டி கிளம்பி தண்டகத்திற்கு சென்றார். அங்கே அவர் சென்று சேரும்போது வேள்வி முடிந்து அவிபாகம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. தன் இளம் கைகளால் கிரிஜன் பசுவை குழம்பில் கூரிய கத்தியால் தொட்டு ஓவியத்தூரிகை எனச் சுழற்றி நெஞ்சு வளைவுக்குக் கொண்டு சென்று கழுத்தை வளைத்து வயிற்றை வகுந்து அகிடைப் பகுந்து யோனியைச் சுற்றி வால் நோக்கி சென்று வளைத்து இணைத்து மென்மலர்தழைப் பிரிப்பதைப் போல வெண்டோலை அகற்றி செவ்வூன் அடுக்குகளை இனிய நூலின் ஏடுகளை புரட்டுவது போல மறித்து உள்ளே அப்போதும் அதிர்ந்து கொண்டிருந்த இதயமுகழை கையில் எடுப்பதைக் கண்டார். தீச்சொல்லிட கையில் எடுத்த நீர் ஒழுகி மறைய நோக்கி நின்றார். துடுசிந்தாமல் பசுவை பங்கிட்டு விழுதூக்கிய கிரிஜனைக் கண்டு கனிந்து புன்னகைத்து, ஓ கிரிஜனே, உன்னால் அனைத்தும் பங்கிடப்பட்டும். சிறந்த பங்குகளால் வாழ்கிறது அன்பு. அன்பில் தழைப்பது வேதச் சொல். ஆம், அவ்வண்ணமே ஆகுக என வாழ்த்தினார். வேதம் தழைக்க வந்த மலைமகன் அமைத்தவையே ஆரணிகங்கள் என்றறிக. அவை வேதங்களை வினைகளாக்குகின்றன. வினைகள் பழுதரப் பங்கிடச் செய்கின்றன. வாழும் சொல்லென வேதங்களை மண்ணில் நிறுத்துகின்றன. கிரிஜனை வாழ்த்துக. அவன் சொல்லில் வாழும் தேவபாக சிறுத்தார்சை வாழ்த்துக. அவர்கள் நெஞ்சில் வாழும் சுருதரை வாழ்த்துக. அவர்களிடம் ஞானமாக வந்த சவிதாவை வாழ்த்துக. சவிதா குடிகொண்ட காயத்ரி என்றும் இவ்வுலகை ஒளிபெறச் செய்க. ஓம் ஓம் ஓம். சூதன் பாடி முடித்து தன் யாழ் தொட்டு வணங்கி எழுந்தான். அவை கைதூக்கி வாழ்க என்று அவனையும் அவன் அழியாச் சொல்லையும் வாழ்த்தியது. அவையில் பெரும்பாலானவர்கள் கண்ணயரத் தொடங்கிவிட்டிருந்தனர். துருபதனின் மோவாய் மார்பில் அழுத்தமாக படிந்திருக்க அவர் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார். வாழ்த்தொலி கேட்டு விழித்தெழுந்து கைதூக்கி வாழ்த்திய பின் திரும்பி கருணரை நோக்கினார். கருணர் திரும்பி நோக்க ஏவலன் பெரிய தாளத்தில் மங்கலப் பொருட்களுடன் பொன்முடிப்பை வைத்துக் கொண்டு வந்து அவரிடம் அளித்தான். அவர் கொட்டாவி விட்டுக்கொண்டு எழுந்து அதை வாங்கி சூதனுக்கு அளித்து, இனிய சொல், உள்ளனல் எழுந்த சொல், வாழ்க என்றார். அவன் எந்த முகமாற்றமும் இல்லாமல் முறைமைச் சொல் சொல்லி அதை பெற்றுக் கொண்டான். திருபதி எழுந்து, சூதரே, எங்கு எழவேண்டுமோ அங்கு மட்டும் எழுவதே தேவர்களுக்குரிய அனல் என்பார்கள் முன்னோர். இங்கு ஒலித்தவை உம்மில் விளைந்த தேவர்களின் சொற்கள் என அறிகிறேன். உம்மையும் உம் குலத்து மூதாதையரையும் தலைவணங்கி வாழ்த்துகிறேன் என்று சொல்லி தன் கழுத்தில் அணிந்திருந்த மணிமாலையை கழற்றி விரலியை நோக்கி நீட்டினாள். தேவி, இப்பரிசை என் ஆன்மாவும் ஏற்றுக்கொள்கிறது. என் விரலியின் கழுத்தில் அந்நகை அணி செய்யட்டும், என் சொற்கள் இந்த அவையே என என்று சொல்லி சூதன் தலைவணங்கினான். அவன் விரலி வந்து மணியாரத்தைப் பெற்றுக்கொண்டு திருப்பதியை வாழ்த்தினாள். பிற சூதரும் பரிசில்கள் பெற்று வணங்கிய பின் திருப்பதி அமர்ந்தாள். நிமித்திகன் எழுந்து தன் கைக்கோலை சுழற்றித் தூக்கி, இனிய இரவு, ஞானமும் உவகையும் உறவும் நிறைந்த இரவு. ராத்திரிதேவியால் சுமக்கப்பட்ட நித்ராதேவி நம் இல்லங்களை அணி செய்க என்றான். ஓம் 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 என அவை முழங்கியது. அனைவரும் ஆடைகள் ஒலிக்க மெல்லிய முனகல்கள் போல குரல்கள் சேர்ந்து முழங்க முழங்கால்களில் கையொன்றியும் துணைவரால் கை கொடுக்கப்பட்டும் எழுந்தனர். கிருஷ்ணன் எழுந்து துருபதனுக்கு தலைவணங்கி முகமன் சொல்லி விடை பெற்றான். சத்யஜித்திடமும் சித்ரகேதுவிடமும் பிற இளவரசர்களிடமும் விடை பெற்றான். முதலில் துருபதன் தன் தேவியருடன் கூடம் விட்டுச் சென்றார். அதன்பின் கிருஷ்ணன் பாஞ்சாலத்தின் அரண்மனை செயலனால் வழிநடத்தப்பட்டு வெளியே சென்றான். அனைவரும் கலைந்து செல்லும் ஒலி பின்னால் கேட்டது.
சாத்யகி சூதன் பாடிய வாழ்த்துச் செய்யுளுக்கு அப்பால் எதையுமே கேட்கவில்லை. அவன் இமைகள் நனைந்த சிறகுகள் போல எடை கொண்டு தாழ்ந்து வந்தன. சிந்தை தொலைதூரத்து அங்காடியின் ஓசை போல பொருளில்லாத சொற்களின் மங்கலான கலவையாக ஆகியது. அனைவரும் சேர்ந்து எழுப்பிய வாழ்த்துரைகளைக் கேட்டே அவனும் விழித்துக் கொண்டான். கிருஷ்ணனின் பின்னால் நடக்கையில் அவன் கால்கள் துவண்டன. சுவர் அசைந்தாடி அருகே வந்தது. படகில் செல்கிறோம் என்ற உணர்வை சில முறை அடைந்தான். ஏப்பம் விட்டபோது அவன் சற்று மிகுதியாக அருந்திய துர்வாசத்தின் இழிமணம் தொண்டையை கடந்து எழுந்தது. கிருஷ்ணனின் அறையை அடைந்ததும் செயலன் தலை வணங்கி கை காட்டினான். கிருஷ்ணன் உள்ளே நுழைந்ததும் திரும்பி சாத்யகியை நோக்கினான். அதை புரிந்து கொண்ட சாத்யகி உள்ளே சென்று சுவரோரமாக நின்றான். கிருஷ்ணன் பீடத்தில் அமர்ந்து தன் சால்வையை மடிமேல் போட்டுக்கொண்டு திரும்பி அருகே இருந்த ஒரு தாளத்தில் இருந்து சுக்குத் துண்டுகளை எடுத்து சாத்யகியிடம் நீட்டினான். அதை கை நீட்டி வாங்க சாத்யகி தயங்கி பின் கிருஷ்ணனின் புன்னகையால் துணிவடைந்து வாங்கி வாயில் போட்டான். சுக்கின் இனிய மனம் உகந்ததாக இருந்தது. துர்வாசத்திற்கு மறுமருந்தே சுக்குதானா என எண்ணிக்கொண்டான். அதையும் மிதமின்றி குடித்து நோக்கி கற்றிருக்கக்கூடும் அவர் என்று எண்ணியபோது புன்னகை வந்தது. விருந்தில் மிகுதியாக குடித்தவன் கிருஷ்ணன்தான். சாத்யகி ஒரு கட்டத்தில் கிருஷ்ணனை கையில் தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டுமென்றே எண்ணினான். ஆனால் அப்போதுதான் நீராடி வந்து அமர்ந்திருப்பவன் போல அவன் தெரிந்தான். வாயிலில் காலடியோசை கேட்டதும் சாத்யகி வியப்புடன் நோக்கினான். தருமனும் பீமனும் பின்னால் வந்தனர். தொடர்ந்து அர்ஜுனன் வந்தான். நகுலனும் சகதேவனும் வாயிலில் நின்றனர். கிருஷ்ணன் எழுந்து முறைப்படி தலைவணங்கி முகமன் சொல்லி தருமனை வரவேற்று பீடத்தை சுட்டிக்காட்டி அமரும்படி கோரினான். பீமனையும் முறைமைப்படி வரவேற்று அமரச் செய்தான். அர்ஜுனன் எதிரில் பீடத்தின் பின்னால் நிற்க கிருஷ்ணனுக்குப் பின்னால் சாத்யகியின் அருகே நகுலனும் சகதேவனும் வந்து நின்றனர். கிருஷ்ணன் அவர்களை நோக்கி புன்னகை செய்து சற்று தடித்துவிட்டனர் என்றான். சகதேவன் நாணத்துடன் புன்னகை செய்து ஆம், இங்கே நான் படைக்கலப் பயிற்சி செய்வது சற்று குறைவே என்றான். தருமன் பெருமூச்சுடன் நீயே அறிவாய் கிருஷ்ணா, நாங்கள் இங்கு இனிமேல் நெடுநாள் தங்க முடியாது என்றான். இன்று திரைக்குள் இருந்த அன்னையின் முகம் எப்படி இருந்திருக்குமென கணிக்க முடிகிறது. நாளை அன்னையை சந்திக்க வேண்டியிருப்பதை எண்ணி நான் அஞ்சுகிறேன். கிருஷ்ணன் புன்னகையுடன் ஆம், துருபதர் அனைத்து செய்திகளையும் மிகத் தெளிவாகவே தெரிவித்துவிட்டார் என்றான். தருமன் துருபதர் என்னிடம் கூட எதையும் சொன்னதில்லை. ஆனால் என்றபின் கிருஷ்ணா, இது அவளுடைய திட்டம் அல்லவா என்றான். கிருஷ்ணன் ஆம், மிகச்சிறந்த முறையில் மந்தளத்தைச் சொல்ல அவையே உகந்த இடம். சொல்லியும் சொல்லாமலும் சொல்லத் தெரிந்தால் போதும் என்றான். என்ன சொன்னாள் என்றான் பீமன். மூத்தவரே, இதைக்கூட உணர முடியாதவரா நீங்கள்? நாம் இங்கு விருந்தினர், நாடற்றவர் என்றான் அர்ஜுனன் சினத்துடன். ஆம், அப்படியென்றால் அவளும் நாடற்றவள் அல்லவா என்று பீமன் சினத்துடன் கேட்டான். இல்லை, அவளுக்கு இந்த நாடு இருக்கிறது. நாம் மட்டுமே நாடற்றவர்கள் என்று சொன்ன தருமன் கிருஷ்ணா, க்ஷத்திரியர்களுடன் போர் முனையில் நிற்க வைக்கிறாள் உன்னை என்றான். எங்கனம் என்று பீமன் கேட்டான். மந்தா என்று பிரதீபரின் மணிமுடியை இளைய யாதவனின் தலையில் வைத்தது எளிய செயல் அல்ல. இந்நேரம் க்ஷத்திரியர் அனைவருக்கும் செய்தி சென்றிருக்கும். ஒருபோதும் அதை அவர்கள் எளிதாகக் கொள்ள மாட்டார்கள் என்று தருமன் திரும்பி நோக்காமலேயே சொன்னான். பீமன் பெருமூச்சு விட்டு தன் திரண்ட தோள்களை தளர்த்தி என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஞ்சாலியின் அகமென்ன என என்னால் அறிய முடிந்ததில்லை. நானறிந்த பாஞ்சாலி எளிய விளையாட்டுப் பெண் மட்டுமே என்றான். நாம் ஐவரும் 5 பாஞ்சாலிகளை அறிந்திருக்கிறோம். 6வது பாஞ்சாலி எங்கோ தன் தனிமையில் அமர்ந்திருப்பதையும் உணர்கிறோம் என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணா, வடக்கு போர் முனையில் அஸ்வத்தாமனை எதிர்கொண்டவன் திருஷ்டத்யும்னன். போரில் அஸ்வத்தாமனின் சதசரங்களால் புண்பட்டு அவன் இறப்பு முறையில் கிடந்து இப்போதுதான் மீண்டிருக்கிறான். அவன் அருகேதான் திருப்பதி சென்ற 1 மாதமாக அமர்ந்திருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்குள் ஊறித் தேங்கிய வஞ்சம் என்ன என்று நாம் அறியோம். அந்த நஞ்சைத்தான் இன்று அவையில் கண்டேன். கிருஷ்ணன் சிரித்து
ஒரு துளி நஞ்சில்லாமல் பார்க்கடல் நிறைவடைவதில்லை என்றான். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றான் தருமன். அதைத்தானே கதையினூடாக கிருஷ்ணனுக்கு ஆணையிட்டிருக்கிறாள் என்று அர்ஜுனன் முணுமுணுத்தான். தருமன் திகைப்புடன் திரும்பி பார்த்தான். நான் அஸ்தினபுரிக்குச் சென்று திருதராஷ்டிரரிடம் பேசவிருக்கிறேன் என்றான் கிருஷ்ணன். அதை நான் இப்போதே உங்களிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. தருமன் மெல்ல, எதைப் பற்றி என்றான். நிலமில்லாமல் நீங்கள் இனிமேல் வாழ முடியாது என்று கிருஷ்ணன் சொன்னான். ஆனால் என்று தருமன் சொல்லத் தொடங்க, வெற்று அறச்சொற்களுக்கு இனிமேல் இடமில்லை யுதிஷ்டிரரே. அஸ்தினபுரியின் மணிமுடியை நாம் கோரிப் பெற்றே ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் இடைமறித்தான். தருமன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். நான் அத்தையிடம் பேசுகிறேன். இப்போது நமக்கு தேவை அஸ்தினபுரியின் மணிமுடி என்று கிருஷ்ணன் சொல்ல, இல்லை, அதை துரியோதனனுக்கு அளிக்கவே தந்தையின் நெஞ்சம் விழையும். அதை முறைமை பேசி பிடுங்கினால் அவரது உள்ளத்தின் வஞ்சம் எங்கோ ஓர் ஆழத்தில் என்னை நோக்கி திரும்பும். நான் ஒருபோதும் அதற்கு ஒப்பேன் என்றான். அர்ஜுனன் சினத்துடன் ஏதோ பேச முன்வர கைகாட்டி நிறுத்திய கிருஷ்ணன், சரி, முழு மணிமுடியும் தேவையில்லை. பாதி நாட்டை கேட்டுப் பெறுகிறேன். மணிமுடியை நீங்களிருவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றான். கிருஷ்ணா, தன் செல்வத்தை மைந்தர்கள் பகிர்ந்து கொள்வதை எந்த தந்தையும் உண்மையில் விழைவதில்லை என்று தருமன் சொன்னான். ஆம், உண்மை. ஆனால் கண்முன் தன் மைந்தர் செல்வத்தின் பொருட்டு போரிட்டு அழிவதைக் கண்டால் தந்தையர் நெஞ்சில் வாழும் மூதாதையர் கண்ணீர் வடிப்பார்கள் என்று கிருஷ்ணன் சொன்னான். நான் தந்தையின் நிலத்தை விழையவில்லை என்றான் தருமன். அப்படியென்றால் என்ன செய்யலாம் என்று கிருஷ்ணன் கேட்டான். அஸ்வத்தாமனை வெல்லலாம். உத்தரபாஞ்சாலம் நம் நிலமாக அமையட்டும் என்றான் தருமன். அது என் ஆசிரியரின் ஆணைக்கு மாறானது. நான் வில்லேந்த மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்லி எழுந்து கொண்டான். மகதத்தை வெல்ல முடியாது. அதற்கான படை நம்மிடம் இல்லை. உசினாரர்களை வெல்லலாம். ஆனால் அவர்கள் மகதத்தின் துணை நாடு என்றான் பீமன். தருமன் இருவரையும் மாறி மாறி நோக்கிய பின், எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை என்றான். யுதிஷ்டிரரே, உங்கள் பெரிய தந்தைக்கு சற்றும் அகக்குறை எழாமல் பாதி நாட்டை நான் கோரிப் பெறுகிறேன். தங்கள் ஒப்புதல் மட்டும் போதும் என்றான் கிருஷ்ணன். அது இயல்வதல்ல என்றான் தருமன். பங்கிடத் தெரிந்தவேனே ஒருங்கிணைக்கத் தெரிந்தவன் என்று ஆரண்யகம் சொன்னதை கேட்டீர்கள். நான் அதை செய்கிறேன் என்றான் கிருஷ்ணன். நாடு பிரிய வேண்டியதில்லை. நீங்கள் இருவரும் மணிமுடி சூடி ஆளலாம். இருவருமே மாமன்னர் திருதராஷ்டிரரின் கீழே அமைவீர்கள். அஸ்தினபுரி அவர் கோல் கீழ் நின்றிருக்கும். தருமன் தலையை அசைத்தான். மூத்தவரே, இன்று இதைவிட மிகச்சிறந்த வழி என ஏதும் இல்லை என்றான் கிருஷ்ணன். அர்ஜுனன், இவ்வழியைத்தான் அவளும் உணர்த்தியிருக்கிறாள் மூத்தவரே. நாம் தெய்வத்தை அதன் இருப்பிடம் விட்டு இறக்கிவிட்டோம். ஆலயமின்றி அது அமையாது என்றான். தருமன் தத்தளிப்புடன் கண்மூடி அமர்ந்திருந்தான். விழிகள் இமைக்குள் ஓடுவது தெரிந்தது. என்ன செய்வேன் என அவன் மெல்ல முனகினான். ஒன்றும் தெரியவில்லை. கிருஷ்ணா, நான் எப்போதும் என்னைச் சூழ்ந்தவர்களின் விருப்புகளால் அலைக்கழிக்கப்படுகிறேன். கிருஷ்ணன், அதுவே அறமறிந்தோனின் ஊழ் யுதிஷ்டிரரே. அதை வெல்ல வழி ஒன்றே. பிறர் விருப்புகளை நாமே வகுத்தல். நான் செய்வது அதையே என்று சிரித்தான். கிருஷ்ணா, இதுவே என் இறுதிச் சொல். துரியோதனன் தன் தம்பியருடன் வந்து என்னைக் கண்டு பாதி நாட்டை எனக்கு உவந்தளிக்க வேண்டும். அவனே தன் கைகளால் மணிமுடி தொட்டு எனக்கு சூட்ட வேண்டும். அவ்வாறெனில் அதைக் கொள்வேன். இல்லையேல் மாட்டேன் என்று தருமன் சொன்னான். உறுதி சொல்கிறேன். அவ்வண்ணமே நிகழும் என்றான் கிருஷ்ணன். அர்ஜுனனும் பீமனும் உடலிருக்கம் தளர்ந்து புன்னகை செய்தனர். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.